அனைவருக்கும் மிக மிக ஒரு முக்கியமான அப்டேட்டு, குறிப்பாக டெட் தேர்வு குறித்து தான் அப்டேட் இந்த வீடியோவில். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ ஸ்பெஷல் டெட்டில் டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 2 தாள்களும் கடினமாக இருந்தது. கொஷின் லெவல் ரொம்ப டஃப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி தகவல்கள் வருது. ஸோ ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கத்தில் கடும் அதிருப்தியில் இருக்காங்க. இது சம்மந்தப்பட்ட குற்றச்சாட்டையும் வச்சுருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் நியூ டெட் எக்ஸாம், அதாவது காமன் டெட் எக்ஸாம், அனைவரும் எழுதக்கூடிய டெட் தேர்வு எப்பொழுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. ஸோ அந்த டெட் தேர்வானது அடுத்து டெட் தேர்வு தான் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இந்த ஆனுவல் பிளானர் லிஸ்ட் படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னும் 3 தேர்வுகள் நடத்த திட்டமிட்டிருக்காங்க இந்த ஆண்டுக்குள்ளே. அந்த 3 தேர்வுகள் என்னென்ன அப்படின்னாக்கா, ஒன்று யூஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, இன்னொன்று டெட் எக்ஸாம். இது காமன் டெட் எக்ஸாம், எல்லோரும் எழுதக்கூடிய டெட் தேர்வு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிஇஓ. இந்த 3 எக்ஸாம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 எக்ஸாம் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. பிஜிடிஆர்பியில் 2027 வரும் அப்படின்னு சொல்லி அப்டேட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லோரும் தெரிஞ்ச விஷயம், இந்த 3 எக்ஸாமில் எந்த தேர்வு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு யூஜிடிஆர்பி தான் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு இருந்தாலும், டெட் தேர்வு அப்படின்றது டெட்டு இப்போ இருக்கிற நியூ கவர்மெண்ட்டுடைய நடவடிக்கை என்னவாக இருக்குது அப்படின்னாக்கா, இவங்களுடைய அந்த கொஷின் பேட்டர்ன் மற்றும் எக்ஸாம் இது சம்மந்தப்பட்ட அப்டேட்டை பார்க்கும்போது, இந்த தேர்வு, அந்த டெட் தேர்வு மார்க் குறைக்கணும். நிறைய பேர் டெட் பாஸ் மார்க் 60 மார்க்காக குறைக்கணும், அதாவது 40% மாற்றணும். அதே மாதிரி பாஸ் மார்க் 35% கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாஸ் மார்க் ரெடியூஸ் பண்ணி சொல்லி கேட்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது, வினாத்தாள் கடினமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்மை என்ன அப்படின்னாக்கா, இந்த டெட் தேர்வு அப்படின்னு ஒரு தேர்வோட வேல்யூ எப்போயும் குறையக்கூடாது. அதுக்கான மதிப்பு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருக்கணும். மார்க்கை குறைச்சி இந்த மாதிரி இதெல்லாம் கம்மி பண்ணி இதனுடைய அந்த ஸ்டாண்டர்ட் கம்மி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த டெட் தேர்வோட ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் வருஷத்துக்கு 2 டெட் தேர்வு நடத்த திட்டமிட்டிருக்கிறதாகவும் ஒரு தகவல்கள் வந்திருக்கு. அதே சமயம் டெட்டுக்கு பிறகு இன்னொரு தேர்வு தேவையில்லை. இந்த நடத்தக்கூடிய தேர்வு ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதனுடைய வேல்யூ அதிகமாக இருக்கும்போது இன்னொரு தேர்வு தேவையில்லை. இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. ஆனால் இது எதுவுமே சொல்லக்கூடிய தகவல்கள் தான். ஆனால் அரசு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமான தகவல் வரும் வரை நம்ம காத்திருந்து தான் ஆகணும். தற்போது வரை இந்த ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தப்பட்ட எந்தவித அறிவிப்பும் அரசு தரப்பிலிருந்து வெளியிடப்படலை என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். அதே சமயம் இந்த 2026 to 27 ஜூன் வரைக்கும், அதாவது இந்த கல்வியாண்டு முடிய நான் சொல்கிறேன், 2027னா 2027 ஃபுல்லாக கிடையாது. இந்த எக்ஸாம் நடத்ததில் மே மாதம் லீவ் வரைக்கும் இந்த கல்வியாண்டுக்கு கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கு மேலே பணம் ஒதுக்கியிருக்காங்க. இந்த தற்காலிக ஆசிரியர், டெம்பரரி டீச்சர்ஸ், எஸ்எம்சி மூலமாக போஸ்டிங்ஸ் போட்டு பண்ணணும்னு சொல்லி இது கடந்த திமுக ஆட்சியில் இருக்கும்போதே பணம் ஒதுக்கி இதுக்குண்டான வேலைகளை பண்ணிட்டாங்க. ஸோ பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டு இந்த விஷயம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இந்த பணம், அதாவது அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, 5 ஆண்டுகளுக்கு போட சொல்லியிருக்காங்க. ஸோ இதை யாராலும் மாற்ற முடியாது. அந்த பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த பேரை சொல்லி தான் மத்திய அரசுக்கிட்டேருந்து பணம் வாங்கியிருக்காங்க. சரி, ரைட்டா? ஸோ மத்திய அரசும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஒருவேளை இந்த தற்காலிக ஆசிரியர் போடாமல் இருக்கும் பட்சத்தில் இந்த பணமானது வராது, பயன்படுத்த முடியாது அப்படின்ற விஷயம். ஸோ அதனால் டெம்பரரி டீச்சர்ஸ் இந்த வருஷம் போடுவாங்க, அதில் எந்த டவுட்ஸும் இல்லை. அதே சமயம் நீங்கள் தேர்வுக்கு தயாராகிறீங்க, ஆசிரியர் பணி யூஜிடிஆர்பி எப்போ நடக்கும், பிஜி எப்போ நடக்கும், டெட் எக்ஸாம் அப்படின்னாக்கா தேர்வு நடத்த மாட்டாங்களா, கவர்மெண்ட் போஸ்டிங் எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கான அப்டேட் என்ன அப்படின்னாக்கா, கண்டிப்பாக இந்த பழைய அக்ரிமெண்ட் படி இந்த ஒரு வருஷம் நாங்கள் பொதுவாகவே ஒரு தேர்வு நடத்தி அதுக்கான ரிசல்ட் வெளியிட்டு அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்குள்ளார கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிடுது. 2 வருஷம் ப்ராசஸ் அது. ஸோ அதனால் இந்த ஒரு வருடத்தை இந்த ஜிஓ பற்றியும் இந்த நிதி ஒதுக்குனதை பற்றியும் நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல. ஸோ உங்களுக்கான தேர்வு விரைவில் வரும். அதுக்காக ப்ரிப்ரேஷனில் தீவிரமாக இறங்குங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிறேன். அதே மாதிரி யூஜிடிஆர்பி நடக்குமா நடக்காதான்னு இன்னொரு கேள்வி இருக்குது. யூஜிடிஆர்பியை பொறுத்தவரை தற்போது வரை நீங்கள் நடக்கலைன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை நடக்குது அப்படின்னாக்கா திடீர்னு ஒரு நாள் 2 நாளாக படிக்க முடியாது.
ஸோ உங்களுடைய படிக்கிறது உங்களுடைய ப்ரிப்ரேஷனில் எந்த வித காம்ப்ரமைஸும் பண்ண வேணாம். தீவிரமாக எஃபர்ட் போட்டு 100% படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டார்ட் பண்ணாதவங்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறவங்க டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கள். படித்தா படித்த மாதிரி தான் இருக்கும், புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். அதே விஷயத்த கொஷினாக பார்க்கும்போது 4 ஆப்ஷனாக பார்க்கும்போது நமக்கு புரியாமல் வேறு விதமாக படித்தோம். ஆனால் இங்கே இந்த ஆப்ஷனில் எது செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு கன்ஃபியூஷன்ஸ் அப்போ தான் வரும். அப்போ நீங்கள் அந்த கொஷின் அந்த டெஸ்ட் எழுதும்போது தயாராகிட்டு இந்த கேள்விக்கு எப்படி கேட்டால் என்னென்ன பதில், அந்த அளவுக்கு நீங்கள் தயாராகணும். ஸோ எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அதை விட டெஸ்ட் எழுத முக்கியம். ரெண்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுங்க. இப்போ ஒரு 4 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா டெஸ்ட் எழுத கட்டாயமாக 2 மணி நேரம் ஒதுக்கியே ஆகணும். நீங்கள் படிக்கிறதுக்கு மட்டும் டைம் கொடுத்துட்டு அப்புறம் கொஷின் பேப்பர் பார்த்தா அது ஏதோ வேற்றுக்கிற கொஷின் பேப்பர் மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? உங்களுக்கு புரியாது. ஏன்னா படித்ததுக்கும் கொஷினில் இருக்கிறதும் வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ டெஸ்ட் எழுதுறது அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த வேல்யூ சொல்கிறதுக்காக நான் சொன்னேன். ஸோ அதனால் அதுக்கான நேரத்தை கரெக்டாக ஒதுக்குங்க. நல்லதே நடக்கும். ஸோ டெட் எக்ஸாம் கண்டிப்பாக வரும். காமன் டெட் எக்ஸாம் வரப்போகுது. அதே மாதிரி UGTRB அது சம்மந்தப்பட்ட அப்டேட்டும் கூடிய விரைவில் வரும்ன்ற தகவலோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திக்கிறேன். நன்றி.